பேபி ஃபுட் பியூரி ரெசிபியில் இன்னைக்கு ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஆப்பிள் பியூரி. 6 மாதம் முடிந்த குழந்தைங்களுக்கு முதல்ல பியூரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பல வகையில் இது நல்ல சாய்ஸ். இப்போ நான் ஒரு ஆப்பிளை நல்லா கழுவி தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த ஆப்பிள இப்ப நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுல உள்ள சீடு இருந்தாலோ, இல்ல திக்கான பகுதி ஏதாவது இருந்தாலோ, அத நம்ம கத்தியிலேயே ரிமூவ் பண்ணி இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு, ஆப்பிள கட் பண்ணி வச்சிருந்ததையும் அதுல சேர்த்து 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஸ்டீமர் இருந்தா இந்த மாரி செய்யுங்க. இல்லைன்னா வடை சட்டியில கூட இட்லி பானை வச்சு அதுல ஸ்டீம் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். கரெக்ட்டா நம்ம 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு கழிச்சு எடுத்து பார்த்தா, ஆப்பிள் நல்லா சாஃப்ட்டா இந்த மாரி வெந்து வந்திருக்கு. ரொம்ப வேக வச்சா ஆப்பிளோட டேஸ்ட் புளிக்கிற மாரி வரும். அதனால கரெக்ட்டா 10 நிமிஷமே போதுமானது. இந்த ஆப்பிள் பியூரிய நம்ம காலையில நேரங்கள்ல குடுக்கலாம். தொடர்ந்து 3 நாள் கொடுத்து அடுத்த பியூரிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ல நார் சத்து, வைட்டமின் சி, நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இதெல்லாமே இருக்கறனால குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சாஃப்ட்டான உணவும் கூட. இந்த மாரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிங்களுக்கு நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.